இந்திய நாட்டினுடைய மிகப்பெரிய வரலாற்று கலாச்சார சிறப்புமிக்க தினமாக இன்றைய தினம் மாறியிருக்கிறது. 550 ஆண்டுகளுக்கு பிறகு அயோத்திக்கு ஸ்ரீராமர் அவருடைய இடத்திற்கு எழுந்தருளி இருக்கிறார். இந்த நிகழ்விற்காக எத்தனை லட்சம் பேர் போராடி இருக்கிறார்கள், எத்தனை லட்சம் பேர் தங்களுடைய உயிரை தியாகம் செய்திருக்கிறார்கள். சிறிது யோசித்து பார்த்தால் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய முக்கியமான சில நாகரிகங்கள், பண்பாட்டு அடையாளங்கள், வழிபாட்டு தலங்கள் இவையெல்லாம் பல்வேறு சந்தர்ப்பங்களில் பாதிப்பிற்கு உள்ளான போது அதற்கு பின்பாக அவைகள் எழுந்து நின்றதற்கான சான்றுகள் வெகு அரிதாக வரலாறு முழுவதும் இருக்கும். ஆனால் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்த நாட்டை இந்த உலகத்தின் பல்வேறு திசைகளில் இருந்து ஆக்கிரமிப்பாளர்கள் ஆக்கிரமித்து இந்த நாட்டு மக்களை கொடுமைப்படுத்தி அவர்களுடைய மதத்தை அழிக்க வேண்டும் என்பதற்காக வழிபாட்டு இடங்களை எல்லாம் அழித்து எப்படியாவது இந்த நாட்டின் கலாச்சாரத்தை சீரழிக்க வேண்டும் என்பதற்காக எடுத்த அத்தனை முயற்சிகளும் முறியடிக்கப்பட்டு இந்த நாட்டினுடைய உயர்ந்த சனாதன தர்மம், என்றும் அழிவில்லாத தர்மம் மீண்டும் ஒரு முறை தன்னுடைய சக்தியை நிலைநாட்டி இருப்பதாக நாங்கள் உணர்கிறோம். இந்த ஸ்ரீராமருடைய கோயில் இதே இடத்தில் எழுப்பப்பட வேண்டும் என்பதற்காக இதற்காக உறுதுணையாக இருந்த தங்களுடைய வாழ்க்கையை உயிரை தியாகம் செய்த அந்த கோடான கோடி பக்தர்களுக்கு இந்த நேரத்தில் எங்களுடைய நன்றியை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். இன்று ஸ்ரீராமருடைய கோயில் பிராண பிரதிஷ்டை வெகு சிறப்பாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முன்னிலையில் நடைபெற்றிருக்கிறது. இந்த நாட்டில் மட்டுமல்ல, பல்வேறு உலக நாடுகளுடைய தலைவர்கள் எல்லாம் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கிறார்கள். இது நம்முடைய தேசிய கலாச்சாரத்தினுடைய மிகப்பெரிய அடையாளம். நம்முடைய தேசப்பிதா காந்தியடிகள் தன்னுடைய வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான போராட்டங்களை எல்லாம் ஸ்ரீராம் என்கின்ற அந்த ஒற்றை சொல்லை வைத்துதான் மிகப்பெரிய ஒரு எழுச்சியை உருவாக்கினார். அவர் கண்ட ராம ராஜ்யத்தை நோக்கி பாரத பிரதமர் இப்போது இந்த நாட்டை எடுத்து சென்று கொண்டிருப்பதாக நாங்கள் உணர்கிறோம். ராம ராஜ்யத்தில் அத்தனை பேருக்கும் சமமான நீதி, அத்தனை பேருக்கும் வாழ்க்கையில் தேவைப்படக்கூடிய அத்தனை வசதிகள், அவர்கள் முன்னேறுவதற்கான வாய்ப்புகளை இப்போது இருக்கின்ற பிரதமர் மோடி தலைமையிலான அரசு ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது. இன்று நடந்திருக்கக்கூடிய இந்த சரித்திர நிகழ்வு கூட இந்துக்கள் பொறுமையாக, சட்ட ரீதியாக, நியாயமாக தங்களுடைய உரிமையை பெற்றிருக்கிறார்கள். ஜனநாயக நாட்டிலே மக்களுடைய உணர்வுகளுக்கு, அதற்கும் மேலாக நியாயத்திற்கு இன்று ஒரு விடிவு காலம் பிரிந்திருக்கிறது. உச்சநீதிமன்ற தீர்ப்பின் காரணமாக மிக பிரம்மாண்டமான கோயில் அமைக்கப்பட்டு முழுவதும் பொதுமக்களுடைய பங்களிப்பின் காரணமாக, இதற்காக அரசாங்கம் எந்த பணமும் செலவழிக்காமல் பொதுமக்களுடைய நன்கொடையின் காரணமாக இந்த கோயிலும் இந்த கோயிலை ஒட்டி வளரக்கூடிய அத்தனை வளாக பணிகளும் மேற்கொள்ளப்பட இருக்கிறது. இந்த நேரத்தில் இந்தியா முழுமையும் கொண்டாடக்கூடிய இந்த நிகழ்வை தமிழக அரசு, நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சீப்பை ஒளிச்சு வச்சா கல்யாணம் நின்று போயிருமான்னு. அந்த மாதிரி இதெல்லாம் சாதாரண ஏழை எளிய மக்கள் வந்து வழிபடுகின்ற கோயில். இந்த ஏழை எளிய மக்கள் ராமருக்காக கோயில் கட்டினது ஏதோ இப்போ இல்ல, நூற்றுக்கணக்கான வருடங்களாக ராமருக்கு கோயில் எல்லா சமூகமும் கட்டிக்கொண்டிருக்கிறார்கள், வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம எப்படி கல்யாண நிகழ்வுக்கு அத்தனை பேரையும் ஊர் கூடி ஒரு சிறப்புற ஒரு நிகழ்வை நடத்துகிறோமோ, அந்த மாதிரி
கோயிலோட கும்பாபிஷேக நிகழ்வை ஊரில் இருக்கின்ற அத்தனை ஜனங்களும் ஒன்றாக பார்ப்பதற்கு இந்த அரசு அனுமதி மறுக்கிறது. கேட்டா நீங்க அதுக்கு லைசன்ஸ் வாங்குங்க, இல்ல இதுக்கு நீங்க அனுமதி வாங்குனீங்களான்னு கேக்குறாங்க. நாட்டுல விரும்பக்கூடிய தெய்வத்தை வழிபடக்கூடிய உரிமை என்பது அரசியலமைப்பு சட்டம் வழங்கி எடுக்கக்கூடிய உரிமை. இத மக்கள் பார்க்கறதுக்கு கூட அத்தனை தடைகள். சாமர்த்தியமா பதில் அளிக்கிறது. அனுமதி வாங்குனீங்களா? சரி, ஓகே, மனு போடுறோம். மனு போட்டா அனுமதி கிடையாது. அது எத்தனை நாள் கழிச்சு அனுமதி கொடுப்பாங்க யாருக்கும் தெரியாது. டிவி ஸ்கிரீனை தூக்கிட்டு போறது, இல்ல டிவி போடுறவங்களை மிரட்டுறது. இந்த நிகழ்வை நடத்தக்கூடியவங்களுக்கு எத்தனை நிர்வாகத்திற்கு அனுமதி மறுத்து இந்த கடிதங்கள் அனுப்பப்பட்டிருக்கு. நேற்று இந்திய அறநிலைத்துறை அமைச்சர் நாங்க இந்த தகவல்களை சொன்னா பொய் பரப்புறோம்னு சொல்றாங்க. பொய் பரப்புவது தமிழக அரசு. நாங்க யாரையும் மறுக்கல, நாங்க யாருக்கும் எந்த உரிமையும் மறுக்கலன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்திலையும் காவல்துறை அதிகாரி வைத்து மிரட்டிக் கொண்டிருப்பது இந்த தமிழக அரசு. ஆனால் நடந்து கொண்டிருப்பது முகலாயர் ஆட்சி அல்ல, அவுரங்கசீப் ஆட்சி இல்ல. அங்கதான் கோயிலுக்கு போகணும்னு சொன்னா அவரோட காலத்துல வரி போட்டாங்க. கோயில போய் உள்ள பார்த்து தரிசனம் பண்ணணும், இல்ல அதுல வழியா போகணும்னு சொன்னா வரி போட்ட காலம் எல்லாம் இருந்தது. திரும்பவும் அதை கொண்டு வரணும் அப்படின்னு முயற்சிக்குது திமுக அரசு. ஒருபோதும் அது நடக்காது. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்கள் பொறுமையானவர்கள், அமைதியை விரும்பக்கூடியவர்கள். ராமராஜ்யம் என்பது அதுதான். அத்தனை மக்களையும் அரவணைக்கக்கூடியதுதான் ராமராஜ்யம். எப்படி ஸ்ரீ ராமபிரானுக்கு குகனும் ஒரு சகோதரன் ஆனான், பழங்குடி மக்களும் அவருக்கு குடும்பத்தில் ஒருவராக மாறினார்கள். அவரை சுற்றி இருக்கின்ற கானகமும் சரி, கானகத்தில் வசிக்கின்ற விலங்குகளும் சரி, எப்படி அவர் ஒருங்கிணைந்த வாழ்க்கையை காட்டினாரோ அந்த ஒரு வாழ்க்கையை நோக்கித்தான் இத்தனை மக்களும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை முன்னேற்ற வேண்டும் என பிரதமர் மோடி அவர்கள் நினைக்கிறார். இந்த மக்களுடைய பக்தி உணர்வை இம்மாதிரியான சிறு சிறு செயல்களால் அடக்கிவிட முடியும் என்று நினைத்தால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பாடம் புகட்டுவார்கள். ராம பக்தி உணர்வை இவர்களுடைய இந்த திராவிட மாடல் அரசு ஒருபோதும் தடுத்து நிறுத்திவிட முடியாது. தமிழகம் ராமரோடு நெருக்கமாக தொடர்பு இருக்கக்கூடிய மாநிலம். கிட்டத்தட்ட 3 நாட்களுக்கு மேலாக ராமர் தொடர்பு இருக்கக்கூடிய அத்தனை இடங்களுக்கும், அந்த வழிபாட்டு தலங்களுக்கெல்லாம் பிரதமர் மோடி அங்கு சென்று பிரார்த்தனை செய்ததற்கு பின்பாக இன்று அயோத்திக்கு சென்றிருக்கிறார். இது தமிழகத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பெருமை. ஆனால் அவருக்கு மக்கள் முன்பாக கிடைக்கின்ற அந்த அன்பையும் ஆதரவையும் பார்க்க சகிக்காமல் இந்த தமிழக அரசு இம்மாதிரியான கடுமையான கட்டுப்பாடுகள் வாயிலாக மக்களை முடக்க நினைக்கிறது. அவர்களுடைய பக்தியை தடுக்க நினைக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி மக்களுடைய உணர்வுகளோடு நிற்கும், அவர்களுடைய பக்தி உணர்வோடு நிற்கும் எப்போதும். இன்று கூட கோவை தெற்கு தொகுதியில சாதாரண மக்கள் உள்ள வச்சு பாக்குறதுக்கு வழி இல்லை, இல்லைன்னா இந்த கோயில் நிர்வாகத்தை மிரட்டுறாங்க. அவங்களுக்கு எந்த தொல்லையும் வரக்கூடாதுங்கிறதுக்காக நாங்க சாதாரணமா எந்தவித டிராபிக் எந்த இடையூறும் இல்லை, நாங்க பாட்டுக்கு ஒரு ஓரமா இருந்து பாக்குறோம். ஆனா காவல்துறை அதிகாரி இங்க எல்லா நிர்வாகிகளையும் தகாத வார்த்தையில பேசி மிரட்டுறாங்க. இதுதான் அங்க நடந்துட்டு இருக்கக்கூடிய சூழல். இந்த அராஜகம் என்பது ஒருபோதும் உங்களுக்கு கை கொடுக்காது. ராம நாமம் எப்படி எத்தனை துன்பங்களையும் கடந்து வருவதற்கு சக்தி கொடுக்கிறதோ அதுபோல இந்த ராமநாமம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் பதிலடி கொடுக்கும். அவங்க என்ன வழக்கு போட்டாலும் பார்க்கறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். இந்த மாதிரி வழக்குகள் மூலமா மக்களை சாமி கும்பிட வைக்க முடியாதுன்னு அப்படின்னு நினைச்சாங்கன்னா அது அவங்களுக்கு அவங்க கற்பனை உலகத்துல வாழ்றாங்கன்னு அர்த்தம். ஒவ்வொரு வீடுகளிலும் இன்று ராமர் கும்பாபிஷேகம் பாக்குறாங்க மக்கள். எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதோ இவங்கெல்லாம் பிஜேபி காரங்க எல்லாம் இல்லைங்க. இதெல்லாம் சாதாரணமா இந்த பகுதி மக்கள் இந்த கோயில சாமி கும்பிடுறவங்க. இவங்களை நீங்க தடுக்க முடியுமா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க தமிழக அரசு? கோயில நாங்க ஒரு தனியா ஒரு அன்னதானம் பண்ணணும்னா முடியாது. வழக்கமா நடக்கிற பூஜைகள் நடக்கட்டும், நீங்க அதுக்கு அனுமதி கொடுக்கறத யாரும் கேட்கல. ஆனா இன்று ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வு, அதனால எல்லா கோயிலையும் விசேஷ பூஜை ஏற்பாடு பண்றாங்க. அதை ஏன் தடுக்கிறீங்க? எந்த வழக்கு வந்தாலும் பாக்குறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம்.
கோவில்ல வந்து இப்படி அச்ச முகத்துல வந்து ஒரு அச்ச உணர்வு இருக்கிறதா சொல்லி ஆளுநர் வந்து அவரோட உணர்வை வெளிப்படுத்தி இருக்காரு. அவர் காலையில கோயிலுக்கு போகும்போது அங்க இருக்கக்கூடிய ஊழியர்கள் மனதுல அவர்களுடைய முகத்தில் தெரிந்த உணர்வை அவர் வந்து வெளிப்படுத்தி இருக்காரு. நிறைய கோயில்கள்ல வந்து எனக்கு வந்து தகவல் சொன்னாங்க. நாங்க ரொம்ப பிரம்மாண்டமா அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணலாம்னு நினைச்சோம். ஆனா நாங்க கல்யாண மண்டபத்துக்கு சீல் வைக்கிறோம்னு மிரட்டுறாங்க. அதுக்கப்புறம் உள்ள வந்து ஏதாவது போட்டீங்கன்னா உங்க மேல நாங்க பின்னாடி கேஸ் போடுவோம்னு மிரட்டுறாங்க. இந்த மாதிரி எல்லா இடங்கள்ல இருந்தும் நூற்றுக்கணக்கான கோயில்கள் இருந்து சொல்றாங்க. ஆனா ஒரு சில கோயில்கள் என்ன வழக்கு வந்தாலும் பரவாயில்லைங்க, நாங்க இதை பாக்குறோம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. அதனால இது வாய்மொழி உத்தரவு உச்சநீதிமன்றம் போயிருக்கு. வாய்மொழி உத்தரவு நாங்க வந்து எதுவும் பிறப்பிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் இப்ப உங்க கண்ணு முன்னால தானே பாத்தீங்க. இதுக்கு முன்னால திராவிட முன்னேற்ற கழகமா மற்ற அரசியல் கட்சிகள் ஒண்ணு பொது இடத்துல ஒண்ணு பண்றதே இல்லையா? இல்ல அவங்க எல்லாம் வந்து கல்யாண வீட்டுல வந்து டிவி ஸ்கிரீன் வைக்கிறதுக்கு எல்லாம் லைசன்ஸ் வாங்கி தான் வைக்கிறாங்களா? கல்யாண மண்டபத்துல கூட நாங்க நிகழ்ச்சி நடத்த விட மாட்டோம் அப்படின்னா என்னங்க அர்த்தம்? அது லைசன்ஸ் வாங்கல. கல்யாண மண்டபத்துல கல்யாணம் நடத்துறதுக்கு போய் லைசன்ஸ் வாங்கிட்டு இருப்பாங்களா? என்ன பேசுறாங்க? இது என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? திராவிட மாடல் இந்துக்களுக்கு எதிரான மாடல் என்பதை திரும்ப திரும்ப இந்த அரசு நிரூபித்துக் கொண்டே இருக்கிறது. இந்த வாகனத்தை பறிமுதல் பண்ணாங்கன்னா நீதிமன்ற வாயில எப்படி வாங்குறதுன்னு எங்களுக்கு தெரியும். என்ன இந்த அராஜகத்துக்கு எதிராக நீதிமன்றத்தின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. முதல்ல வண்டி பறிமுதல் பண்ணட்டும், அப்புறம் பாருங்க. நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி டிவி ஸ்கிரீன் எடுத்துட்டு போறது, அங்க இருக்கிற ஆளுங்களை மிரட்டுறது, இந்த மாதிரி வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய கோயில்கள்ல ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து இந்த கோயில்காரங்களுக்கு என்னால எந்த தொல்லையும் வரக்கூடாதுங்கிறதாக என்னோட வண்டி உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு நாளும் தொகுதியில போய் மக்களுக்கு அரசாங்க திட்டங்களை பண்ணிட்டு இருக்கிற வண்டி. அதனால அந்த வண்டியில எல்லாம் உட்காந்து பார்த்தோம். சொல்றாங்க. ஆனால் சங்கராச்சாரியார்கள் இந்த பிராணபதா பிரதிஷ்டைக்கு பிரதமரை தடுக்கிறாங்கன்னு உதயநிதி வந்து மாநாட்டில் பேசுகிறார். அதை பற்றி ஒரு சில மடாதிபதிகள் அவங்களோட விருப்பம் அல்லது அவங்களுடைய சொந்த கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு நாடு முழுவதும் பாருங்க, சங்கராச்சாரியார் அவர்கள் அவர் போகாம இருந்திருக்கலாம், அவங்களுக்கெல்லாம் என்னோட மரியாதை. ஆனா இந்த நிகழ்வு அப்படிங்கிறது சாதாரண மக்களுக்கு முக்கியமான நிகழ்வு தெரியுமா? நீங்க வந்து குமாரசாமி பார்க்கும்போது என்ன மாதிரி நினைச்சீங்க? என்ன சொன்னீங்க? நானே நேர்ல போயிட்டு வந்த மாதிரி இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா? போயிட்டு அம்மா வந்தும் இருக்காங்க அயோத்திக்கு. இதெல்லாம் ஏழை மக்களுடைய பக்தி உணர்வை இந்த அரசு புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க வந்து உங்களோட அதிகாரத்தை பயன்படுத்துறீங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு பலம் ராமநாம ஜபம் தான். ஆனால் அந்த ராமநாம ஜபத்துக்கு உங்கள் காவல்துறையை விட, உங்கள் அதிகாரத்தை அரசாங்கத்தை விட அதிகமான பலம் இருக்கிறது. இதுக்கு எங்க அஸ்ஸாம்லயா? அது என்ன தகவல் முழுசா தெரியலைங்க. நான் காலையில இருந்து எல்லாம் கோயிலுக்கு போயிட்டு இருக்கிற பாக்கல. என்ன காரணம் பார்த்து அயோத்திக்கு செல்வதற்கு ரயில் வண்டிகள் ஏற்பாடு செய்யப்பட்டு கொண்டு வருகிறது. ரயில்வே அமைச்சகம் அதற்கான ஏற்பாடுகள் செய்யறாங்க. நான் கோவை தெற்கு தொகுதி மக்கள் அவர்களுடைய அந்த குறிப்பிட்ட நாளில் இந்த தொகுதி மக்களோடு சென்று அயோத்தியில ஸ்ரீராமரை தரிசிப்பதாக இருக்கிறேன். கோயம்புத்தூர்ல என்னோட தொகுதியில் இருந்து குறைந்தது 1000 பேர் இப்ப வந்து ரெடியா இருக்காங்க போறதுக்கு அயோத்திக்கு. இவர்களை எல்லாம் ஒவ்வொரு ரயில் வண்டியாக வந்து அனுப்புறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன். என்னால முடிஞ்ச சொந்த செலவை நான் பண்றேன். அது இல்லாமையும் மக்கள் வந்து அவங்க சொல்றாங்க, அயோத்தியில ராமர் கோயில் பாக்குறதுக்கு எதுக்குங்க எங்களுக்கு பணம்? எங்களுக்கு புண்ணியம் வேணுங்க. நாங்க ராமர் கோயிலுக்கு போற புண்ணியம் எங்களுக்கு வரணும்னா நாங்க பணம் போட்டு வரோம்னு சொல்றாங்க. கோயம்புத்தூர்ல இருந்து அயோத்தி போயிட்டு வரக்கு 2600 ரூபாய் செலவாகுது. சாப்பாடு செலவு, தங்குற இடம் எல்லாம் சேர்ந்து. அதனால அதெல்லாம் கொடுக்கறதுக்கு மக்கள் தயாரா இருக்காங்க. நாங்க பணம் கட்டி வரோம்னு சொல்றாங்க. அதனால இத அரசியல் கட்சி கூட்டத்துக்கு ஒரு சில அரசியல் கட்சிகள் கூட்டிட்டு போறது போல ஸ்ரீராமருக்கு அந்த மாதிரி பண்ண வேண்டாம். ஸ்ரீராமரை அயோத்தியில போய் பாக்குறதுக்கு லட்சக்கணக்கான மக்கள் இங்க தயாரா இருக்காங்க. ஆமாங்க, ராமநாதபுரத்துல ராமர் கோயில் கும்பாபிஷேகம். அதுக்கு நேத்து கும்பாபிஷேகம் நடந்தப்படா இல்ல. அதனால இன்னைக்கு கும்பாபிஷேக கோயிலுக்கு போயிட்டு அங்க வந்து நம்ம பிரதமர் சொன்ன மாதிரி திருவிளக்கையும் சேர்த்து எடுத்துட்டு போய் வழிபாடு பண்றோம். நான் அதுக்கு ஒரு பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். 500 வருஷத்துக்கு பின்பாக இன்று ராமர் கோயில் அந்த இடத்திற்கு வந்திருக்கிறது என்றால் 500 வருஷத்துக்கு முன்னால RSS இல்ல, 500 வருஷத்துக்கு முன்னாடி BJP இல்ல.
ஆனா இது எப்படி நடந்தது? இதை முதலில் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மக்களுடைய உணர்வு, தர்மத்தின் மீதான பற்று, ராமபிரான் மீதான நம்பிக்கை, அது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்த தர்மத்தை ஒருபோதும் எந்த ஆட்சியாலும் அதை மாற்ற முடியாது. அதனாலதான் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் கூட அந்த இடத்துல திரும்பவும் கோயில் அமைந்திருக்கிறது. நேற்றைக்கு வந்து இந்த இளைஞரணி மாநாட்டில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. மோடிக்கு ஈடிக்கு நாங்கள் பயப்பட மாட்டோம் சொல்லி ஒரு தீர்மானம். அதை குறித்து உங்களுடைய உங்களை யார் பயப்பட சொன்னாங்க? நாங்க பயப்படவே சொல்லியே. நீங்க சட்டத்துக்கு புறமா யாரெல்லாம் பணம் வச்சிருக்காங்களோ அதான் ஒவ்வொரு மந்திரியும் உள்ள போயிட்டு இருக்கிறீங்களே. நாங்க யாரையும் பயப்படவே சொல்லியே. நிச்சயமா ஐஏஎம்காக நான் வந்து பேசிட்டு இருக்கேன். ஏன்னா இங்க நிறைய இன்ஜினியரிங் இன்ஸ்டிடியூஷன் இருக்கு, மேனேஜ்மெண்ட் ஸ்கூல் வந்து ரொம்ப குறைச்சலா இருக்கு. இது தொடர்பாக ஹெச்ஆர்டி மினிஸ்டர் கிட்டும் பேசியிருக்கேன். விரைவில் ஒரு நல்ல செய்தி எதிர்பார்க்கிறேன். நன்றி எல்லாத்துக்கும். இன்னைக்கு வந்து கும்பாபிஷேகம் நடந்திருக்கு, கோயில்ல பிரசாதம் ரெடியா இருக்குது. நீங்க எல்லாரும் பிரசாதம் சாப்பிட்டுட்டு ராமரோட அருளை பெற்றுட்டு தான் போகணும். நன்றி.